ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்டெயில் கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரெசிபி. KFC சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த KFC சிக்கன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபிங்க. பொதுவாக நம்ம KFC சிக்கனை வெளியில் போய் கடையில் சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த KFC சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள சாதாரண பொருட்களை பயன்படுத்தி ஈஸியாக ரொம்ப சூப்பராக KFC சிக்கன் செய்யலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சிக்கனை பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி சிக்கனில் கத்தியால் கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுற சாஸ்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே ஊறி ஜூஸியாக இருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது டொமேட்டோ கெட்சப், சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், பெப்பர், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் இப்படி சிக்கனோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர். நீங்கள் சிக்கனுக்கு தகுந்தாப்பில் நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. இதே இப்போது 6 to 7 ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் செட் ஆகியிருக்கும். சிக்கன் பொரிக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளேக்ஸ் 1 கப் அளவுக்கு, மைதா, கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க தான் நம்ம சிக்கன் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் சிக்கன் மேலேயும் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நல்லா ஒட்டியிருக்கும். ஒரு பவுலில் இந்த மாதிரி நார்மல் வாட்டர் சுத்தமானது வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நீங்கள் மைதா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் இதே போல் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க பவுலில். அடுத்தது கார்ன்ஃப்ளெக்ஸ், அடுத்தது மாவு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. அதே போல் நான் 1 டே நைட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேங்க. நீங்கள் 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1 டே நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கண்டிப்பாக. அப்போ தான் சூப்பராக இருக்கும் KFC சிக்கன் நமக்கு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. சுற்றி நல்லா கோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போது KFC சிக்கன் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கடையில் போய் சாப்பிட தேவையில்லைங்க, வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க நமக்கு. இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம வச்சுருக்க வாட்டரில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மைதா மாவில் நம்ம கோட் பண்ணணுங்க. மறுபடியும் அதே போல் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் கோட் பண்ணிடலாம். இது மேலே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை வச்சு கோட் பண்ணும் போது அடிக்கடி கையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம கோட் பண்ணும் போது ஒழுங்காக வராது. இந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க நல்லா. அப்போ தான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் அதோட செட் ஆகியிருக்கும். அதே போல் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் சூப்பராக இருக்கும். இப்போ மீதமுள்ள சிக்கனையும் அதே போல் கோட் பண்ணி டிப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை நம்ம எப்போதும் போல் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போதும் ரொம்ப கம்மியாகவும் வச்சிடாதீங்க. இப்போ நமக்கு சிக்கன்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ சூப்பரான கடையில் உள்ள மாதிரியே KFC சிக்கன் ரெடி ஆகிட்டு. இது
இப்போ இந்த சிக்கனை பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க. கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டோடு தான் இருந்துச்சு. உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வெளியில் நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.